இடத்திற்கு இடம் மாறும் தங்க வாளுடன் அச்சன் கோவில் திருவாபரண பெட்டி. கேரள மாநிலம் புனலூரிலிருந்து தமிழகம் வழியாக திருவாபரண ஊர்வலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழகத்தில் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல் கேரளாவில் ஐயப்ப சுவாமிக்கு 6 திருக்கோவில்கள் உள்ளது. அதில் ஒன்றாக அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலில் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் ஐயனை தரிசிக்கலாம். இவருக்கு இருபுறமும் பூரணா புஷ்கலா தேவியர் மலர் தூவுவது போல் காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் மார்கழி மண்டல உற்சவம் நாளை காலை கொடியேற்றத்துடன் துவங்குகின்றது. இந்த திருவிழாவிற்காக புனலூரில் கிருஷ்ணன் கோவிலில் இருந்து தென்காசி செங்கோட்டை வழியாக அச்சன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் திருவாபரண பெட்டி யாத்திரையாக எடுத்து செல்லப்படுகிறது. இந்த திருவாபரண பெட்டியில் சுவாமியின் திருமுகம், மார்பு, கை, கால்கள், பெரிய அளவில் கோமேதகம் பதிக்கப்பட்ட கிரீடம் என்று இத்தனையும் சேர்த்து வைக்கும் பொழுது சுவாமியின் விக்கிரகமாக ஆகிவிடும். தங்க அங்கியும், காசு மாலைகள் மற்றும் தங்க மாலைகள், தங்கப்பூன், சங்கு, ருத்ராட்ச மாலை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயப்பனை தன் உடைவாளாக வைத்திருப்பதாக கூறப்படும். நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம், எடை வேறுபடும். காந்தமலை தங்க வாள் ஒன்றும் இந்த திருவாபரண பெட்டியில் அடங்கும். மார்கழி மண்டல உற்சவம் தொடங்கப்பட உள்ள நிலையில் புனலூரில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் கருவூலத்தில் இருந்து இன்று காலை பொதுமக்கள் தரிசனத்திற்காக திருவாபரண பெட்டி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு கிருஷ்ணன் கோவிலில் இருந்து திருவாபரண பெட்டி எடுக்கப்பட்டு பிரத்யேகமாக மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட திருவாபரண வாகனத்தில் ஏற்றப்பட்டது. அங்கிருந்து யானை முன் செல்ல பஞ்சவாத்தியங்கள் முழங்க பக்தர்களுடன் கேரள, தமிழ்நாடு காவல்துறை, தேவஸ்தான அதிகாரிகள், கோவில் ஆலோசனை குழுவினர்களுடன் புனலூரில் இருந்து நகர்வலமாக திருவாபரண கோஷ யாத்திரை நடைபெற்றது. அங்கிருந்து ஆரியங்காவு கோட்டைவாசல் தமிழ்நாட்டின் செங்கோட்டை வழியாக மதியம் தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் முன்பு கொண்டு வரப்பட்டது. அங்கு திருவாபரண பெட்டிக்கு மேளதாளங்கள், தார தப்பட்டைகள், வெடிகள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி சுற்றுவட்டாரம் மற்றும் தமிழக, கேரளா சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வந்திருந்து திருவாபரண பெட்டியை வழிபட்டனர். பின்னர் மேக்கரை வழியாக மாலையில் அச்சன் கோவில் சென்றடையும். இந்நிலையில் திருவிதாங்கூர் தேவசம் திருவாபரண ஊர்வல வாரிய உறுப்பினர் ராஜு, தேவசம் போர்டு புனலூர் உதவி ஆணையர் குணோத்குமார், அச்சன் கோவில் நிர்மலானந்தன், ஆரியங்காவு ஜெயக்குமார், திருவாபரண பெட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.